ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் 15th ப்ராப்ளம் 3 சம் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான். இது வந்து ஒரு மீடியம் லெவலான ப்ராப்ளம். நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அடுத்து நம்ம ப்ரோக்ராமிங்கை வந்து சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஒரு நம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ஸுங்கிற ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிஷன் என்ன அப்படின்னா ட்ரிபிள்எட்ஸ் அப்படின்னா மூணு எலமெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு எலமெண்ட்டாக எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அதை சம் பண்ணி அதாவது ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதை எனக்கு ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க ஒரு நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டூப்ளிகேட் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு -1 இருக்குது, அடுத்து 0 இருக்குது, அடுத்து 1 இருக்குது. ஸோ 3 எலமெண்ட் இருந்து எனக்கு கிடச்சிருச்சா? இந்த 3 எலமெண்ட்டை ஆட் பண்ணனா எனக்கு 0 வந்துருதா? ஸோ அவுட்புட்டில் -1 0 1 அப்படிங்கிற ஒரு அரே கொடுத்துருக்காங்களா? அரே அப்படி லிஸ்ட்டு ரெண்டுத்துல எது வேணாலும் வச்சுக்கலாம், கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி நம்ம இன்னொரு இது எடுத்துக்கலாம். -1 2 -1. ஸோ இதை ஆட் பண்ணாலுமே எனக்கு வந்து 0 தான் அவுட்புட் வருமா? ஸோ அதை நான் ரெண்டுத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. அதாவது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 0 1 -1 இந்த மாடல்லையும் போடலாம். ஆனால் இது வந்து ஆல்ரெடி -1 0 1 வந்ததுனால அடுத்து மறுபடியும் அந்த இதை போடும்போது அது டூப்ளிகேட்டாக கன்வெர்ட் ஆகிடுமா? ஸோ டூப்ளிகேட் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் 0 1 1 மூணு எலமெண்ட் தான் இருக்குது, அதை ஆட் பண்ணால் 2ங்கிறது வந்து வருதா? ஸோ அது வந்து பாசிபிள் இல்லை, அதனால எம்டி ப்ராக்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிளில் மூணுமே 0வாக இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0 தான் வரும். ஸோ அதனால் அந்த 3 0வையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் 2 பாயிண்டர் கான்செப்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ரோக்ராம் உள்ளே வரும்போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு லிஸ்ட்டாக தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு தெரியுது. லிஸ்ட்டானா லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? லிஸ்ட்டு ப்ராக்கெட்டு அடுத்து லிஸ்ட்டு இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால லிஸ்ட்டுக்குள்ளே நான் லிஸ்ட்டாக தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லிஸ்ட்டு மறுபடியும் ஒரு லிஸ்ட், அப்புறம் இன்டீஜர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆர்ன்னு கொடுத்துக்கிறேன், ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆர்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது போல் நியூ அரே லிஸ்ட் தான். ஓகே, இப்போ நம்ம எதில் வந்து ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோங்கிற அரே லிஸ்ட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இவங்க என்ன கொடுத்துருக்க நோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூப்ளிகேட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஒரு அரே இருக்குது, அந்த அரேல டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணலாம்? ஹேஷ் செட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 2 ஃபார் லூப் போட்டு ஒரு எலமெண்ட்டாக எடுத்து செக் பண்ணலாமா? ஸோ நான் 2 ஃபார் லூப் போடல, இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரே வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா இப்போ நான் அரேவை ஷார்ட் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த -1 வந்து ஒரே இதில் வந்துருமா, பக்கத்தில் வந்துருமா, அடுத்து எடுத்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக டூப்ளிகேட் செக் பண்ணுறதுக்காக நான் அரே வந்து ஷார்ட் பண்ணுறேன். அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் நம்ஸுங்கிற அரேவை எனக்கு ஷார்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஷார்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் ஃபார் லூப்புக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகிறேன். இப்போது நம்ம ஒரு வேல்யூ எடுத்து அடுத்த வேல்யூவோட செக் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி வேல்யூவோட நிப்பாட்டிடுவோம்ல, -1 அதாவது லென்த் -1 நிப்பாட்டிடுவோம்ல. இங்கே வந்து நான் 3 எலமெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ லென்த் -2 வரையும் எனக்கு ஃபார் லூப் ரன் ஆகணும். ஃபார் இன்ட்டு i = 0 ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ <= nums டாட் லென்த் -2 3 எலமெண்ட்டுங்கிறதுனால -2 i வந்து எனக்கு எப்போதும் போல ப்ளஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணணும். டூப்ளிகேட் எப்படி இருக்கும்? ஒரு எலமெண்ட்டையும் கரண்ட் எலமெண்ட்டையும் அதோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டையும் எடுத்து செக் பண்ணாலே டூப்ளிகேட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருமா? ஸோ நான் அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். என்ன கண்டிஷன்னா i வந்து = 0 இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஐயோட வேல்யூ > 0 இருந்து அதே நேரத்தில் நம்ஸ் ஆஃப் i இருக்குல்ல, அதாவது கரண்ட் எலமெண்ட்டு நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i + 1 இருக்கணும். i -1 இருக்கணும். நான் வந்து ப்ரீவியஸாகவே செக் பண்ணிக்கிறேன். i -1 இருக்கணும். இருந்துச்சுன்னா எனக்கு ஒர்க் ஆகணுமா? இஃப் கண்டிஷனில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக் என்னதுன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்டர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் 2 பாயிண்டர் வந்து டிக்ளேர் பண்ணுவேன். இன்ட்டு லெஃப்ட்டுக்கு எல்ன்னு கொடுத்துக்கிறேன், l = i + 1, அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட்டு. அடுத்தது ரைட்டு வந்து என்னென்னா இன்ட்டு ஆர்ன்னு கொடுக்குறேன். அது வந்து நம்ஸ் டாட் லென்த் -1 ஓகேவா? நெக்ஸ்ட் நான் டார்கெட் வேல்யூ கொடுக்குறேன். எதுக்காக டார்கெட் வேல்யூ அப்படின்னா இப்போது
இந்த ரெண்டுங்கிற ரெண்டுன்னு இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்களேன். இது வந்து டார்கெட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் வந்து மைனஸாக போட்டுட்டேன். இப்போது இங்கே 2+1 இருக்குது. இந்த 2+1 டேரெக்டாக நான் ஆட் பண்ணும்போது இந்த என்ன வரும், எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு வந்துடுமா? ஸோ நான் 0 செக் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? அதுக்காக தான் ஒரு டார்கெட்டை டீன்னு வச்சுக்கிறேன். அதில் என்னென்னா கரண்ட் வேல்யூவை மைனஸாக மாற்றிடுறேன். கரண்ட் வேல்யூவை மைனஸாக மாற்றிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு வைல் லூப் எழுதுறேன். எதுக்காக அப்படின்னா லெஃப்டோட வேல்யூ ரைட்டோட வேல்யூவோட கம்மியாக இருக்க வரையும் எனக்கு இந்த லூப் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு வைல் லூப்பு. எனக்கு எத்தனை தடவை ஒர்க் ஆகணும்னு தெரியாது, ஆனால் ஒர்க் ஆகணும். அதனால தான் நான் வைல் லூப் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு. ஓகே, இப்போ வந்து இங்கே நான் அரேயில் ஆன்சருக்கும் ஆர்னே கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் ஆர்இன்னு மாற்றிக்கிறேன். இங்கே ரைட்டுக்கு வந்து ஆர்னே இருக்கட்டும். ஓகேவா? தப்பாக கொடுத்துட்டேன் ஸ்டார்டிங்கில். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு வைல் லூப் வந்து போட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும், கண்டிஷன் எடுத்து செக் பண்ணுமா? என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த டார்கெட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லெஃப்ட் வேல்யூ ரைட் வேல்யூ ஆட் பண்ணி இந்த டார்கெட் வேல்யூ வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும். அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள டார்கெட்டு டபுள் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ரைட்டு வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணும், நார்மலாக இந்த ஆர்இங்கிற லிஸ்ட்டு, அதாவது அரே லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு இந்த ஆன்சர் வந்து ஆட் பண்ணுமா? என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணும்? இந்த டார்கெட் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா டார்கெட் வந்து நான் மைனஸாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரிஜினல் நம்ஸ் ஆஃப் ஐ ஆட் பண்ணும், நம்ஸ் ஆஃப் லெஃப்ட், நம்ஸ் ஆஃப் ரைட், இது மூணுத்தையும் ஆட் பண்ணுமா? ஸோ அதுக்காக ஆர்இ டாட் ஆட் ஆஃப். இது எப்படி ஆட் பண்ணும்? இப்போது ஒரு அரே லிஸ்ட்னா நம்ம நார்மலாக ஆட் பண்ணோம்னா ஃபுல்லாக வேல்யூ அடுத்தடுத்து அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே வந்துருமா? எனக்கு வந்து மூணு வேல்யூவாக செப்பரேட்டாக வந்து ஆட் பண்ணும். ஸோ நான் அதை வந்து அரே லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். அரேனா ஃபிக்ஸ்டு லென்த் தானே இருக்கும். ஸோ அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட், இதுக்குள்ளே 3 வேல்யூ கொடுக்குறேன். என்னென்ன வேல்யூனா நம்ஸ் ஆஃப் ஐஏ, ஓகே, நம்ஸ் ஆஃப் ஐஏ, நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்டு, அப்புறம் நம்ஸ் ஆஃப் ரைட்டு. இந்த 3 வேல்யூத்தையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், டூப்ளிகேட்ஸ்லாம் எனக்கு வந்து ஆட் ஆகக்கூடாது. அதாவது இந்த டார்கெட் எனக்கு வந்து கிடைச்சாலுமே இந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஆல்ரெடி -1 0 +1 வந்து 0ங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ நான் அகெயின் 0 1 -1 வந்து 0 கிடைக்கக்கூடாதா? கிடைச்சாலுமே அதை வந்து நான் ஆட் பண்ணக்கூடாதா? ஸோ அதுக்காக 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுறேன். என்னன்னா வைல்ல தான் அதையும் நான் எழுத போகிறேன். வைல் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டாக இருக்க வரையும் ஓகே. அதுக்கு அடுத்தது அண்ட் கண்டிஷனில் இன்னொன்று எழுதுறேன். என்னன்னா நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் டபுள் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் -1, சாரி லெஃப்ட் +1, லெஃப்ட் +1. ஓகேவா? இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே தான் சேம் தான் எழுத போகிறேன். ஆனால் இது வந்து 2 பாயிண்டர் அப்படிங்கிறதுனால ரைட்டோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ண போகிறேன் அடுத்த வைல் லூப்பில். வைல் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டு, அதே நேரத்தில் நம்ஸ் ஆஃப் ஆர் டபுள் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஆர் -1. அப்படி இருந்துச்சுன்னா ஆரோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஆறுங்கிறது வந்து நமக்கு இங்கே இண்டெக்ஸு, ஸோ அதை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகணுமா? ஸோ லெஃப்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன், ரைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் தான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த கண்டிஷன், அதாவது 2 வேல்யூ ஆட் பண்ணி டார்கெட் வந்துருச்சுன்னா அதை வந்து எனக்கு அரே லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணும். சப்போஸ் டார்கெட் வரல அப்படின்னா அதுக்கும் நான் லாஜிக் எழுதணும்ல. என்ன லாஜிக் அப்படின்னா எல்சிஃப்ல வந்து அதை கொடுக்குறேன். டார்கெட் வர வரையும் 3 வேல்யூவை நான் 2 வேல்யூவை ஆட் பண்ணி 3வது வேல்யூ வருதா அப்படிங்கிறத, 3வது வேல்யூவை மைனஸ் பண்ணால் 0 வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுமா? ஸோ அதுக்கு நம்ஸ் ஆஃப் லெஃப்ட்டு ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ரைட்டு லெஸ் தென் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மூவ் ஆகிட்டே இரு, லெஃப்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அடுத்தது வந்து போ அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது கிரேட்டர் தராக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோ, ஆரோட வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ வந்து எல்லா ஆப்ரேஷனும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஆர்இ அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இல்லீகல் ஸ்டார்ட் டைப்னு வருது. ரிட்டர்ன் ஆர்இ ப்ராக்கெட் எதுவும் மேட்ச் ஆகிருக்கு. ஓகே, ப்ராக்கெட் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கு.
ஓகே, எனக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.